ஹலோ ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நேற்று நம்ம லோன் லுஃப் தான் போயிருந்தோம். லோன் லுஃபில் வந்து 2 பேர் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாங்க. சரி வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போட்டு ஃப்ரெண்டு ஃபஸ்ட் மேட்ச்சு 3 மேட்ச் அடிச்சிட்டோம். அதுக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் அடிச்சிடுவாங்க. செகண்ட் மேட்ச் 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், சரி அடிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு நம்ம பூயா விட்டு தந்துடுவோம்னு சொல்லிவிட்டு விட்டு தந்துடுவோம். இது பாருங்கள், லாஸ்ட்லாம் நல்லாயிருக்கும், போக போக நல்லாயிருக்கும். நம்ம வந்து உட்காந்து எந்திரிப்போம், அவங்களும் உட்காந்து எந்திரிப்பாங்க. நல்லாயிருக்கும். நான் வந்து சொல்லிட்டேன், நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் பூயா விட்டு கொடுத்துருவோடான்னு சொல்லிவிட்டு. இப்போ நானும் போய் ஃப்ரீஸ் பாம்பு தூக்கி போட்டுருவேன். இப்போ பாருங்கள், அவங்களும் தூக்கி போடுவாங்க. பாருங்கள், பக்கத்தில் வந்து அவங்களும் தூக்கி போடுவாங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரீஸ் பாம்பு. தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து நம்ம நாக்காகுதுன்னு வேலை. இப்போ ஜோன் வந்தால் பரவாயில்ல, அப்படி நாக் ஆகிட்டோம், அவ்வளோதான். மெடிக்கெட் சுட்டு அவங்களும் நாக் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இவன் வந்து க்ளோவால் உடச்சிட்டு போய் இவன் வந்து நாக் ஆகிடுவான். பாருங்கள், இவனும் நாக் ஆகிட்டான். அப்படியே ஒரு லைக் போட்டு விட்ருவோம். நானும் போய்கிட்டேன், அவனும் போட்டிருக்கான் லைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக உட்காந்து இருந்துச்சு. இந்த பூயா வந்து விட்டு தந்தோம். இந்த பூயா வந்து விட்டு தந்தவங்களுக்கு வந்து எத்தனை பேர் பிடிக்கலன்னு தெரியல. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பூயாவை விட்டு தந்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து 500-600 வியூஸ் போகுது. பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் க்ளோவால் உடைக்க போவேன். க்ளோவால் உடைக்காமல் அவங்க மேலே 60 120 டேமேஜ் விழுந்துடும். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணிவிடுவேன், அந்த க்ளோவால் உடச்சிட்டு நான் போய் உட்காந்து ஃப்ரீஸ் பாம்பு தூக்கி போட்டு நான் வந்து நாக் ஆகிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூயா விட்டு தந்தது வந்து பார்த்தீங்கன்னா நானும் நாக் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களும் நாக் ஆகிட்டாங்க. அவங்க மெடிக்கிட்டு உட்காந்து சுற்றுறாங்க போல இருக்குது. நாங்கள் வந்து ஸ்மைலி எமோஜி போட்டுட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், விளாண்டுருந்தோம், பேசிக்கிட்டே விளாண்டுருந்தோம். அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது வேறு ஒரு விஷயம். இதே மாதிரி எத்தனை பேர் வந்து பூயா விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம டீம் மட்டும் இல்லை, இது ஆப்போனன்ட் டீம் மட்டும். இப்போ போய் நான் ஃப்ரீஸ் பாம்பு தூக்கி போட்டு 75 குறைஞ்சிட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி என்னோட பார்ட்னர் வந்து எப்படி நாக் ஆகணும்னு தெரியல. லாஸ்ட்டில் பார்த்தா இறந்துருப்பேன். சரி சொல்லிவிட்டு இது வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உட்காந்து இருந்துச்சு. அவங்க வந்து வெளியே போய் ஓடி போயிட்டாங்க. நம்ம தம்பி சொன்னேன், நாக்காகடான்னு. சரி நாக்காகாமல் மெடிக்கெட்டு சுற்றிட்டு மேலே போயிட்டேன். சரி இதுக்கு மேலே வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் நாக்காக ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து நாக் ஆகிட்டேன். பூயா விட்டு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் சப்போர்ட் பண்ணுங்கள்.